வணக்கம். இன்னைக்கு எதை பற்றி பேச போகிறேன்னா, இன்னைக்கு ஒரு இடத்துல இடைத்தேர்தல் நடந்துக்கிட்டு இருக்கு. அந்த இடத்துல உள்ள இடைத்தேர்தலை பற்றி தான் பேச போகிறேன். வேற எங்கேயும் இல்லை, நம்மளுடைய விக்கிரவாண்டி அங்கே தான் இடைத்தேர்தல் நடந்துட்டு இருக்கு. அங்கே ஏற்கனவே எம்எல்ஏவாக இருந்த புகழேந்தி அவர்கள், டிஎம்கே கட்சியை சேர்ந்த புகழேந்தி அவர்கள் இறந்துட்டாங்க. அதனால இந்த தொகுதி காலி ஆயிடுச்சு. அதனால இப்போ இடைத்தேர்தல் நடக்கு. இது எல்லாமே நம்மளுக்கு தெரியும். அண்ட் நம்ம டிஎம்கே சார்பாகவும் இப்போ போட்டியிடுறாங்க. ஆனால் பிரதான எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய ஏடிஎம்கே சார்பாக யாரும் போட்டியிடவில்லை என்பது மிகவும் குறிப்பிடத்தகுந்த ஒரு விஷயமாக இருக்கிறது. சரி, ஓகே. இங்கே எத்தனை பேர் போட்டியிடுறாங்கன்னா, இங்கே கிட்டத்தட்ட எத்தனை இடத்துல வாக்குப்பதிவு நடக்குதுன்னா 273, அதை என்ன சொல்லுவாங்க, வார்டா 273 76 இருக்குது. 276 நினைக்கிறேன். 276 வார்டுகள் இருக்குது. இங்கே வாக்குப்பதிவுகள் நடந்துக்கிட்டே இருக்குது. இல்லையே, மொத்தம் எத்தனை வேட்பாளர்கள் நிற்கிறாங்க விக்கிரவாண்டியில் அப்படின்னு பார்த்தா 29 வேட்பாளர்கள் நிற்கிறாங்க. இந்த 29 வேட்பாளர்களில் என்ன ஒரு சிறப்பு அப்படின்னா, கட்சியை சார்ந்து நிற்கக்கூடிய வேட்பாளர்களை விட சுயேட்சையாக நிற்கக்கூடிய வேட்பாளர்கள் தான் அதிகமாக இருக்கிறார்கள். ஏன்னா கட்சியை சார்ந்து நிற்கக்கூடிய, ஒரு கட்சி சார்பாக நிற்கக்கூடிய வேட்பாளர்கள் 11 பேர் தான் இருக்காங்க. சுயேட்சையாக போட்டியிடுறவங்க 18 பேர் இருக்காங்க. அப்போ நிச்சயமாக வாக்குகள் பிரிவதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. ஏன்னா இப்போ டிஎம்கே தொகுதி தான் அது. போன எலெக்ஷனில் டிஎம்கே தான் வின் பண்ணாங்க. புகழேந்தி அவர்கள் டிஎம்கே கட்சியை சேர்ந்தவர் தான். அது அந்த கட்சியில் நின்று அவர் ஜெயிச்சதுனால அவர் எம்எல்ஏவாக இருந்தார். இப்போ அவர் இருந்துட்டதுனால இடைத்தேர்தல் நடந்துட்டுருக்கு. இது டிஎம்கே தொகுதி அப்படிங்கிறதுனால மேபி இந்த தடவையும் டிஎம்கேவே வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. டிஎம்கே சார்பில் நம்மளுடைய அன்னியூர் சிவா அவர்கள் போட்டியிடுகிறார்கள் வேட்பாளராக. அது மட்டும் கிடையாது, இங்கே இருக்கக்கூடிய அந்த 29 பேரில் முக்கியமாக டாப் லிஸ்ட்டில் இருக்கிறது யாரெல்லாம் அப்படின்னு பார்த்தோன்னா, முதல்ல நம்ம டிஎம்கே தான். அவங்களுடைய தொகுதி அவங்க ஜெயிப்பாங்க அப்படின்னு நம்புகிறோம். அதனால் நம்மளுடைய அன்னியூர் சிவா தான் ஃபர்ஸ்ட் ரேங்கில் இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் 2வது இடத்துல 2 பேர் இருக்காங்க. ஒருத்தர் பாமகவில் சி அன்புமணி அவர்கள் வேட்பாளராக போட்டியிடுகிறார். அது மட்டும் கிடையாது, நாம் தமிழர் கட்சி முக்கியமாக இங்கே போட்டியிடுறாங்க. அந்த கட்சியின் சார்பாக அபிநயா அப்படின்னு ஒருத்தங்க போட்டியிடுறாங்க. ஸோ இது ஏன் இவ்வளோ இதாக பார்க்கப்படுது அப்படின்னா, அதிமுகவோ பாஜகவோ இங்கே போட்டியிடவில்லை என்பது மிகப்பெரிய விஷயமாக பார்க்கப்படுகிறது. அது மட்டும் கிடையாது, வேறு எந்த பிரதான கட்சியுமே இங்கே போட்டியிடவே இல்லை. அமமுகவாக இருக்கட்டும், இல்லை வேறு எந்த கட்சியாக இருக்கட்டும், எதுவுமே போட்டியிடலை. ஒன்லி பிரதான கட்சியாக இருக்கக்கூடியது டிஎம்கே தான் போட்டியிடுறாங்க. அவங்களுடைய தொகுதி, அதனால அவங்க போட்டியிட்டு தான் ஆகணும். அதனால போட்டியிடுறாங்க. 2வதாக நாம் தமிழர் கட்சி. நீங்கள் நாம் தமிழர் கட்சி பார்த்தீங்கன்னா, போன எலெக்ஷனில் கொஞ்சம் இடத்துல தான் நின்னாங்க. இங்கே அவங்க முக்கியமாக நிற்கிறாங்க. அது மட்டும் கிடையாது, நாம் தமிழர் கட்சி சார்பாக போட்டியிடக்கூடிய அபிநயா முக்கியமான வேட்பாளராக பார்க்கப்படுகிறார். அதுவும் டிஎம்கேக்கே டஃப் கொடுக்குற அளவுக்கு இவங்க எடுப்பாங்க அப்படின்லாம் எதிர்பார்க்குறாங்க. பார்ப்போம், ரிசல்ட் வந்தால் தான் தெரியும். இதுக்கு அடுத்து பாமகவில் இருந்து அன்புமணி அப்படிங்கிறவர் போட்டியிடுறாரு. ஸோ இவங்க 3 பேர் தான் பிரதானமாக இருக்கக்கூடியவங்க. மீது எல்லாருமே போட்டியிடுறாங்க. ஆனால் வாக்குகள் பிரிப்பதற்கு தான் இருக்கலாமே தவிர ஜெயிப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கா அப்படின்னு கேட்டால் அது ரொம்ப குறைச்சல் தான். ஏன்னா பெரும்பான்மையான வாக்குகள் அப்படிங்கிறது உதயசூரியனுக்கு தான் போக போகுது. அதுக்கு அடுத்த பிளேஸ் பார்த்தோம் அப்படின்னா பாமகக்கோ இல்லை நான் தமிழர் கட்சிக்கோ கிடைக்க வாய்ப்புகள் இருக்குது. இதையும் தாண்டி அங்கே யாராவது வேட்பாளர்கள், அதாவது சுயேட்சையாக நிற்கக்கூடிய வேட்பாளர்கள் யாராவது பலம் வாய்ந்தவர்களாக இருந்தால் மேபி அவங்களும் கொஞ்சம் வாக்குகளை பிரிப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. அதாவது வாக்கு வங்கி அப்படிங்கிறது என்ன, போன எலெக்ஷன்லேயும் அதான் நடந்தது. வாக்கு வங்கி அப்படிங்கிறத சிதறடிக்கக்கூடிய வேலைகள் நிறைய நடந்தது. இப்போ நம்மளுக்கு பிரதமருக்கு உண்டான எலெக்ஷன் நடந்தது இல்லையா, அதுலேயுமே அதே இதுதான் நடந்தது. அதாவது வாக்கு வங்கி, ஒரு கட்சிக்கு இருக்கக்கூடிய வாக்கு வங்கியை சிதறடிக்கக்கூடிய ஒரு அரசியல் என்பது இப்போ நடந்துக்கிட்டு இருக்கு. அதே அரசியல் தான் இப்போ விக்கிரவாண்டியிலையும் நடக்குது. ஏன்னா ஒரு தொகுதிக்கு 29 வேட்பாளர்கள் போட்டியிடுறாங்க. பிரதான கட்சி அப்படின்னு பார்த்தா இங்கே இல்லவே இல்லை. மூணே 3 பிரதான கட்சி தான் இருக்குது.
பார்ப்போம் இந்த எலெக்ஷன் வந்து எப்படி போயிட்டுருக்கு. இது இப்போ வரையிலும் இப்போ வந்து மத்தியானம் ஒரு 2 மணி 3 மணி ஆகுது. இப்போ வரையிலும் வந்து நல்லபடியாக போயிட்டுருக்கு. அண்ட் போலீஸ் நிறைய பாதுகாப்பு கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தா சில கலவரங்களும் சில இடங்களில் நடந்ததாக கேள்விப்படப்படுகிறது. இருந்தாலும் போலீஸ் வந்து அது பெருசாக ஆகாமல் தடுத்து ஓரளவுக்கு மேனேஜ் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் கிடையாது, நம்ம பாமக கட்சி சார்பில் போட்டியிடக்கூடிய அன்புமணி அவர்களுக்கு நேற்று வந்து உடல்நலக்குறைவால் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிருக்காரு அவர். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய நடந்துட்டுருக்கு. ஏன்னா வந்து கண்டினியூஸாக எலெக்ஷன் டியூட்டி அது இதுன்னு போனதுனால ஒரு வேளை அவருக்கு உடம்பு சரியில்லாமல் போயிருக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுகிறது. அது என்ன நிலவரம் அப்படிங்கிறது ஹாஸ்பிட்டல்லேருந்து இன்னும் ரிப்போர்ட் எதுவுமே வந்து வெளியில் வரல. அதையும் வந்து பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் என்னை பொறுத்தளவில் என்ன அப்படின்னா, ஏற்கனவே இது டிஎம்கேவோட தொகுதியாக இருக்கிற காரணத்தினால கண்டிப்பாக இந்த தடவையும் டிஎம்கே வர்றதுக்கு தான் வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. 2வது இடத்துல யார் வருவாங்க அப்படின்னா, நாம் தமிழர்கள் கட்சி இருக்கு இல்லையா, அதை சார்ந்த அபிநயா போட்டிடுறாங்கல்ல, அவங்க தான் வந்து 2வது இடத்துல வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தோணுது. மேபி வந்து டிஎம்கேக்கு பதிலாக ஒரு மாற்று வேட்பாளரை கொண்டு வர வேண்டும் அப்படின்னு மக்கள் நினைச்சாங்கன்னா அதுக்கு தகுதியானவராக இந்த அபிநயா தான் இருப்பார் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. ஏன் வந்துட்டு ஒரு யங்ஸ்டராக இருக்கிறாங்க, ஒரு லேடி, அவங்களுக்கு வந்து வாய்ப்பு கொடுக்கலாம்னு மக்கள் நினைக்காமலும் போகலாம். அப்படி என்னதான் பேசுகிறேன் அப்படின்றீங்களா? அப்படி கிடையாதுங்க. அதாவது நாம் தமிழர் வந்து இந்த இடத்துல போட்டிடுறது ஒரு முக்கியமான ஒரு விஷயமாக பார்க்கப்படுகிறது. ஒருவேளை ஜெயிச்சாங்க அப்படின்னா ஒரு பெரிய பெயர் கிடைப்பதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. அப்படி இல்லை அப்படின்னா வழக்கம் போல் டிஎம்கேக்கு தான் ஆட்சிக்கு வருவாங்க. இது ஒரு பக்கம் இருந்தால் கூட ஏன் ஏடிஎம்கே வந்து இங்கே போட்டியிடலை அப்படின்னா, ஏடிஎம்கே தரப்பில் என்ன சொல்லப்பட்டுச்சுன்னா, இது வந்து என்ன தேவையில்லாத ஒரு வேலை மாதிரி தோணுது அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து ஒரு மலுப்பல் பேச்சு கொடுத்துட்டாங்க, ஒரு பேட்டி கொடுத்தாங்க. ஆனால் வந்து இவங்க என்ன சொல்கிறாங்க, டிஎம்கேனா இவங்க வந்து பயந்துட்டாங்க, எலெக்ஷனில் வந்து நாங்கள் வந்து 40க்கு 40 இப்போ தான் வாங்கியிருக்கோம், அதனால எங்களை பார்த்து இவங்க பயந்துட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படியெல்லாம் கிடையாது. அதாவது பை எலெக்ஷனில் இவங்க போட்டிடுறதுனால, ஏடிஎம்கே போட்டியிடுறதுனால இல்லை, பை எலெக்ஷன் வச்சு இந்த ஒரு தொகுதியை ஏடிஎம்கே ஜெயிச்சா கூட ஆட்சியில் பெரிய மாற்றம் வரப்போகிறது கிடையாது. தமிழ்நாட்டில் ஆட்சியில் இருக்க போகிறது டிஎம்கே தான் இருக்க போகிறாங்க. ஸோ அங்கே போயிட்டு நம்ம ஏடிஎம்கே போட்டிட்டு ஜெயிச்சு வந்தால் கூட ஒரு எம்எல்ஏவாக வந்து நம்ம நாடாளுமன்றத்துக்கு அனுப்பலாமே தவிர ஆட்சியில் எந்த பெரிய மாற்றமும் நடந்துவிட போகிறதில்லை. அதனால் கூட ஏடிஎம்கேல இருந்துட்டு அவங்க இந்த எலெக்ஷன் வேண்டாம், நம்ம பார்ட்டிசிபேட் பண்ண வேண்டாம் அப்படின்னு முடிவு பண்ணி இருக்கலாம். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இவங்க ரொம்ப பயந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு டிஎம்கே தரப்பில் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் டிஎம்கேக்கு தலைவராக இருந்த கருணாநிதி அவர்களே பை எலெக்ஷன் எல்லாம் வந்துட்டு அவாய்ட் பண்ணியிருக்கார். இது வந்து நம்ம எலெக்ஷன்லாம் இதுக்கு முன்னாடி பார்த்துருக்கோம். அதாவது அவர்கிட்ட கேட்கும்போது 2 எலெக்ஷன் அந்த மாதிரி பை எலெக்ஷன் வந்து டிஎம்கே அவாய்ட் பண்ணாங்க. அப்போது கலைஞர்கிட்ட வந்து அதற்குண்டான காரணங்களை கேட்கும் பொழுது அவர் என்ன சொன்னார்னா, ஒரு எலெக்ஷனில் வந்து எனக்கு வந்து தேர்தல் கமிஷன் மேலே எனக்கு நம்பிக்கை இல்லை, அதனால டிஎம்கே போட்டியிடாது அப்படின்னு சொன்னார். இன்னொரு இதில் என்ன அப்படின்னா, இங்கே வந்து போட்டிட்டு எந்த பயனும் இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு ரிப்ளை பண்ணார். அது எதுக்கு இங்கே போட்டியிடணும், ஆட்சி மாற்றம் எப்படி வரப்போகிறதில்ல, அதனால நாங்கள் போட்டியிடலை அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். அதாவது என்ன அப்படின்னா, ஆட்சி மாற்றம் வரும் அப்படின்னா அந்த இடைத்தேர்தலுக்கு மதிப்பு அதிகமாக இருக்கும். இங்கே வந்து ஆட்சி மாற்றம்லாம் எதுவுமே கொண்டு வர முடியாது, நீ ஜெயிச்சா கூட நீ எதுவுமே பண்ண முடியாது. அப்படிங்கிறப்போ அங்கே போய் தேர்தல் பிரச்சாரம் பண்ணி காசு செலவு பண்ணி அங்கே ஒரு வேட்பாளரை நிற்க வச்சு அங்கே டெபாசிட் அமௌண்ட் கட்டி கடைசியில் வந்துட்டு எந்த மாற்றமும் வராமல் இருக்கிறதுக்கு நாங்கள் எலெக்ஷனில் நிற்காமலே இருக்கிறோம், அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டாரு எடப்பாடி. அது ஒரு நல்ல டெசிஷன் தான். பாஜக தரப்புல இருந்து இதை கண்டுக்கிற மாதிரியே தெரியல. பிரதமருக்கு எலெக்ஷன் நடக்கும் பொழுது அவ்வளோ ஓடி ஓடி வேலை பார்த்த அண்ணாமலை வந்து இப்போ எங்கே போனார் அப்படிங்கிறதே தெரியல. இருந்தாலும் அண்ணாமலை அவர்களுக்கும் எடப்பாடி அவர்களுக்கும் இருக்கக்கூடிய அந்த பனிப்போர் அப்படிங்கிறது இன்னும் வந்து நடந்துக்கிட்டே தான் இருக்குது. இவரை பற்றி அவர் விமர்சனம் பண்ணுறது, அவரை பற்றி இவர் விமர்சனம் பண்ணுறது. அண்ணாமலை அவர்கள் வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா, பாஜக கூட்டணியிலேருந்து இந்த ஏடிஎம்கேவில் வந்து கரெக்டாக வந்து தூக்கணும் அப்படின்னு பிளான் பண்ணி தூக்குன மாதிரி இருந்தது. ஏன்னா வந்துட்டு ஃபஸ்ட்டு ஜெயலலிதா பற்றி பேசி, அதுக்கப்புறம் வந்துட்டு எடப்பாடி அவர்களை பற்றி பேசி, இந்த மாதிரி நிறைய விஷயங்களை அண்ணாமலை அவர்கள் பண்ணாங்க. அதெல்லாம் தேவையா அப்படின்னா
கூட்டணியில் இருக்கிற கட்சியை பற்றி இந்த மாதிரி பேச தேவையில்லை அப்படிங்கிறது தான் அரசியல் அப்படிங்கிற அந்த ஒரு இதில் வந்துட்டு கடைபிடிக்கப்படக்கூடிய ஒரு விஷயம். ஏன்னா டிஎம்கே காங்கிரஸ் இவங்க 2 பேரையும் பார்த்தீங்கன்னா ஒரு நாளுமே இவங்க 2 பேரும் விட்டு கொடுத்து பேச மாட்டாங்க. 2 பேரும் சப்போர்ட்டிவாக தான் பேசுவாங்க. பட் அண்ணாமலை வந்து ஏடிஎம்கேவை விட்டு கொடுத்து பேசினதுனால, ஏடிஎம்கேல இருக்கக்கூடிய தலைவர்களை வந்து விட்டு கொடுத்து பேசினதுனால தான் இந்த எலெக்ஷனில் பாஜகவும் தோற்று போச்சு. இந்த எலெக்ஷன் மீன்ஸ் பிரதமருக்கு நடந்தது இல்லையா, பாராளுமன்ற எலெக்ஷன் இப்போ நடந்தது இல்லையா போன மாதம், அதை சொல்கிறேன். அந்த எலெக்ஷனில் பாஜகவும் நம்மளுடைய ஏடிஎம்கேவோ 2மே வந்து தோற்று போச்சு. இதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, பியூர்லி இந்த தோல்விக்கு காரணம் வந்து அண்ணாமலை அவர்கள் தான். ஆனாலும் வாக்கு வங்கி, ஏடிஎம்கேவுடைய வாக்கு வங்கியை சிதறடிச்சு அதில் பாதிக்கு பாதியாக பாஜக பக்கம் சேர்த்துட்டாரு அண்ணாமலை. அதில் வந்து வெற்றிகரமாக செயல்பட்டார் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா அது வந்து வெற்றிகரமான தோல்வி அப்படின்னு பாஜக சைட்லேருந்து சொல்லிக்கிறாங்க தமிழ்நாட்டில். அது வந்து 100% உண்மைதான். ஏன்னா வந்துட்டு பெரும்பான்மையான வாக்கு பெற்றிருக்கிறார்கள். நம்ம வந்து ஒரு 2 எலெக்ஷனுக்கு முன்னாடி இவர்கள் நோட்டாவுக்கு கீழே வந்து வாக்கு வாங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளவோ கிண்டல் பண்ணோம். நோட்டா அப்படிங்கிறது எவ்வளோ வந்திருக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா, அதுக்கும் கீழே வாக்கு வாங்கினாங்க, டெபாசிட் இழந்தார்கள், இப்படி நிறைய விஷயங்கள் நடந்துட்டு இருந்தக்கூடிய பாஜகவில் இன்னைக்கு லட்சக்கணக்கான வாக்குகள் வாங்கியிருக்காங்க அப்படின்னா அது அவங்களுக்கு வெற்றி தான். இது தோல்வியாக இருந்தாலும் அது வெற்றி தான். அது வந்து நம்ம ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். ஸோ இதுதான் இப்போ போயிட்டு இருக்கக்கூடிய அரசியல் நிலவரம் என்பது. பொறுத்திருந்து பார்ப்போம் விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் தொகுதியில் யார் வெல்லப் போகிறார்கள், யார் தோற்கப் போகிறார்கள் என்பதை. ஓகேவா? வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ சம்மந்தமாகவோ விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் சம்மந்தமாகவோ ஏதாவது சொல்கிறதா இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் சொல்லிட்டு போங்க. அது மட்டும் இல்லை, நான் எப்போவுமே சொல்கிற மாதிரி நம்மளுடைய இந்த வெட்டி பேட்டி சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகேவா? அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். பாய்.